Welcome to day 1 of your English learning journey. Today we are going to start with some basic things like introducing yourself confidently plus grammar focus வந்து simple present tense யூஸ் பண்ணி sentence frame பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி இங்கிலீஷில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பேசுகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஸ்டார்ட் வித் யுவர் நேம். இப்போ நம்ம நேம் சொல்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், மை நேம் இஸ் சௌமியா இப்படி சொல்லலாம். ஹாய், ஐ எம் சௌமியா இப்படின்னு சொல்லலாம். தென் இந்த மாதிரியும் சொல்லலாம். யூ கேன் கால் மீ சௌமியா. நெக்ஸ்ட் ஒன், ஏஜ் சொல்கிறது. ஸோ ஐ எம் 37 years old. ஐ எம் இன் மை லேட் 30s. அப்புறம் இந்த மாதிரியும் சொல்லலாம். ஐ டோன்ட் ஃபீல் மை ஏஜ் பட் ஐ எம் 37. நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ ஃப்ரம்? அதை வந்து எப்படி சொல்லலான்னா I'm from Madurai. Next, I was born and raised in Madurai. இந்த மாதிரியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னா I grew up in Madurai but now I live in Chennai. இந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ இப்போ உங்கள் பிளேஸ், நீங்கள் எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், உங்கள் ஆக்குபேஷன் பற்றி பேசும்போது எப்படி சொல்லணும்னா I work as a manager. Next, I'm a student studying first year. Next, எப்படி சொல்லலாம்னா I'm a homemaker and I love managing my family and home. இந்த மாதிரி உங்கள் ஆக்குபேஷன் பற்றி சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட், யூனிக் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிக்கான ஃபன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களை பற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து எந்த மாதிரி ஃப்ரேசஸில் சொல்லலான்னா இன் மை ஃப்ரீ டைம் ஐ என்ஜாய் ஹியரிங் மியூசிக்ஸ் இப்படி சொல்லலாம். ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களை பற்றி இன்னொருத்தங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேசிக்கான இந்த விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் டீச் பண்ணுறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். டே 1 ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்களுக்கு இப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக், கிராமர் ஃபோக்கஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், ஃபேக்ட் சொல்கிறதுக்கு. செகண்ட் ஒன், ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது என்னென்னா உங்களோட டெய்லி ரொட்டீன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேக்ட்ஸில் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஐ ஆம் ஃப்ரம் சென்னை. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபேக்ட், இது மாற்ற முடியாது, அதை தான் நம்ம ஃபேக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், செகண்ட் திங், ஹேபிச்சுவல் ஆக்ஷன், டெய்லி ரொட்டீன். அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா ஐ கோ டு ஒர்க் அட் 9 AM. ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். இதெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியை நம்ம இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, ஃபேக்ட்ஸ்க்கும் ஹேபிச்சுவல் ஆக்ஷனும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
பாசிட்டிவ் சென்டென்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I live in Chennai. She works in an IT company. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். I do not like spicy food. He does not play cricket. இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போது ப்ளூரல் ஃபார்ம் ஐ, வி, யூ, தே அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டூ யூஸ் பண்ணணும், டு நாட் அந்த மாதிரி. இப்போது சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா ஷீ, ஹீ, இட், அப்படி இல்லைன்னா ராம், சீதா, டாக் இந்த மாதிரியெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது டஸ், நாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸோட பேசிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இதை வந்து மைண்டில் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஷின்ஸ் எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் டூ, டஸ் வச்சு தான் நம்ம எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டூ யூ லைக் மியூசிக்? டஸ் ஷீ லிவ் இன் சென்னை? சிங்குலர் ப்ளூரலோட ரூல்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ யூங்கிறது வந்து ப்ளூரல், ஸோ கொஷின் கேட்கும்போது டூ யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஷீங்கிறது வந்து சிங்குலர், ஸோ டஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, ஹீ, ஷீ, இட் அப்படின்னு வந்தால் வேர்ப் கூட, அதாவது ஆக்ஷன் வேர்ப் கூட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. ஸோ இங்கே ஷீ வந்து சிங்குலர், ஸோ அதனால ஆக்ஷன் வேர்ப் ஈட் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளூரல் ஐ, வி, யூ, தே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை அப்படியே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், we eat breakfast at 8 AM. இதுதான் டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் இதுதான் உங்களோட டிப்ஸும் கூட. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் டெய்லி லைஃபோட ஹீரோ. நம்ம இப்போதைக்கு பேசுகிறது, நடக்கிறது எல்லா ஹேபிட்டுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். ஸோ ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் நவுன்னு சொல்லிட்டு டெய்லியும் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட Day 1 கிளாஸ் பார்த்து லேர்ன் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.